அண்மைச் செய்தி. பதவி நீக்க உத்தரவை எதிர்த்து தாம்பரம் கவுன்சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி சென்னை மாநகராட்சியினுடைய 189வது வார்டு கவுன்சிலர் பாபு, 5வது வார்டு கவுன்சிலர் KB சொக்கலிங்கம், தாம்பரம் மாநகராட்சி 40வது வார்டு கவுன்சிலர் ஜெயபிரதீப், உசிலம்பட்டி நகராட்சி தலைவரும் 11வது வார்டு கவுன்சிலருமான சகுந்தலா ஆகியோரை பதவி நீக்கம் செய்து நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் கடந்த 27ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தாம்பரம் கவுன்சிலர் ஜெயபிரதாப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தாம்பரம் நகராட்சி 3வது மண்டல குழு தலைவராக இருந்த தனக்கு எதிராக கவுன்சிலர்களை கலந்து ஆலோசிக்காமல் தனிச்சையாக செயல்பட்டதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தனது விளக்கத்தை கேட்காமல் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜே சத்யநாராயண பிரசாத் இந்த மனு குறித்து தமிழக அரசு பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.